ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இலக்கண குறிப்பில் உவமை தொகைக்கும் உருவகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உவமை தொகையை பார்த்தீங்கன்னா எப்போதுமே எது ஃபஸ்ட்டு இருக்கும்னா உவமை ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்தது பொருள் இருக்கும். உவமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அதை விட சிறப்பான ஒரு பொருளை என்னென்னா அதுக்கு உவமையாக சொல்வோம். அதை தான் உவமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். மொழியை நம்ம எதோட ஒப்பிட்டு சொல்கிறோம்னா தேனோட ஒப்பிட்டு சொல்கிறோம். இது தேன் அப்படின்றது உவமை. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொழியை பற்றி தான் நம்ம அங்கே பேசுகிறோம். ஆனால் என்னென்னா உவமைனா அதை சிறப்பிட்டு சொல்கிறதுக்காக தேன் அப்படின்றத சொல்கிறோம். இதுக்கு நடுவில் போன்ற அப்படின்ற உருவு மறைஞ்சி வருது. உவமை உருவு தேன் போன்ற மொழி அப்படின்னு வரணும் ஆக்சுவலி. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா மதிமுகம் அப்படின்னா மதினா என்னது? நிலவு போன்ற முகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது மலரடி அப்படின்னா மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்கிறாங்க. உவமைனா அடியை பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது அடினா என்னது? கால். இப்போ கடவுளே சொல்லலாம், கடவுளுடைய மலரடி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா மலர் ப்ளஸ் அடி அப்படின்னு பிரிக்கலாமா? மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளில் வரும். மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்லும்போது மலர் என்னது? உவமையாக சொல்லியிருக்காங்க மலர் அப்படின்றத. கயல் விழி அப்படின்னா கயல் போன்ற விழி அப்படின்னு அர்த்தம். கயல்னா என்ன அப்படின்னா மீன்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விழி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கயல் விழி அப்படின்னா கயல் மீன் போல விழி அப்படின்னு பொருள் வரும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்க தான் உவமை தொகை. உருவகம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உருவகத்தில் பொருள் முன்னாடி இருக்கும், உவமை பின்னாடி இருக்கும். ஆகிய அப்படின்ற உருவு நடுவில் மறைஞ்சி வரும். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேன்மொழி, இதை அப்படியே திருப்பி போடுங்க, மொழி தேன் அப்படின்னு வரும். இதுவே மதிமுகம், அதை அப்படியே திருப்பி போட்டால் என்ன வரும் அப்படின்னா முகமதி அப்படின்னு சொல்லிட்டு வரும். மதிமுகம்னா நம்ம எப்படி பிரிப்போம்? மதி ப்ளஸ் முகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இதில் என்னென்னா உருவகத்தில் முகம் ஃபஸ்ட்டு வரும், அப்புறமா மதி வரும். அதான் முகமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது மலரடி, மலர் ப்ளஸ் அடி. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அடிமலர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா திருப்பி போட்டால் அடிமலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவே கயல் விழி, இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா விழிக்கயல், அப்படியே திருப்பி போட்டால் விழிக்கயல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். பொருள் முன்னாடி இருக்கும், பின்னாடி தான் ஓமை வரும். இதுதான் உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? உருவகத்தில் எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தெரியாது, எதை நம்ம சிறப்பித்து சொல்கிறோம் அப்படின்னு தெரியாது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா உவமைக்கு எதை சிறப்பித்து சொல்கிற நம்ம பிளான் பண்ணுறோன்னா ஒரு பொருளை சிறப்பித்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா உவமையை சேர்க்குறோம். உருவகம் அப்படின்னு சொல்கிறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் உவமை உருவகத்துக்கான டிஃப்ரென்ஸ். உவமை தொகை உருவகத்துக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் உவமையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உவமைனா எப்படி கம்பேர் பண்ணுறது தெரியுதா? தேன் போன்ற மொழி கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? ஓகே. உருவகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் உவமையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே உருவகத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.